நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். நம் வாழ்க்கையில விதி மாறும்போது, அதாவது நல்ல காலம் பிறக்கிற நேரத்துல எல்லாருக்குமே இந்த 3 அறிகுறிகள் நிச்சயமா கிடைக்குமா? அதை யாரு சரியாக புரிந்து கொண்டு தன் வாழ்க்கையில பின்பற்றுகிறார்களோ அவங்க வாழ்க்கையில நல்ல நேரம் ரொம்ப சீக்கிரமே பிறந்து விடுமா. அந்த 3 அறிகுறிகள் எது, அதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது என்பதை தெரிந்து கொள்ள வாங்க இந்த கதையை கேட்கலாம். ராஜா விக்ரம் உஜ்ஜைன் என்கிற நாட்டில் பிறந்த மன்னர் ஆவார். அவர் வளரும் பருவத்திலேயே அவங்க அப்பா கிட்ட நாட்டையும் நாட்டு மக்களையும் செழிப்பாகவும் பாதுகாப்புடன் நல்ல ஆட்சி எப்படி செய்வது போன்ற விஷயங்களெல்லாம் கற்றுக்கொண்டே வளர்ந்தாராம். அவங்க அப்பா இறந்த பிறகு ராஜா விக்ரம் அந்த நாட்டின் அரியாசனத்துல மன்னராக அமர வைக்கப்பட்டாராம். இன்னைக்கு ராஜா விக்ரம் அந்த நாட்டின் மன்னராக அறிவிக்கப்பட்டாரோ, அரியாசனத்தில் உட்கார்ந்தாரோ, அன்றைய முதல் பல பிரச்சனைகள் அவர் நாட்டை தாக்க தொடங்கியதாம். 2 வருஷமாவே தொடர்ந்து அவங்க நாட்டுல மழையே பெய்யலையாம். நாட்டுக்குள்ள யாராலும் விவசாயமே செய்ய முடியலையாம். முக்காவாசி மக்கள் விவசாயத்தை நம்பியே இருந்தாங்களாம். அதனால காலம் போக போக சாப்பாடுக்கே வழி இல்லாம மக்களும் அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்களாம். நாட்டின் நிலைமை ரொம்ப மோசமாகிவிட்டதாம். மன்னரால முடிந்த எல்லா முயற்சியும் செய்து கொண்டுதான் இருந்தாராம். பக்கத்து நாட்டுல இருந்து முடிந்த அளவுக்கு உணவு தானியங்கள் சாப்பாடு பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாராம். குடி தண்ணீர் எல்லாம் கூட வாங்கி மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாராம். ஆனா நாள்பட பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம அதிகரித்து கொண்டே போயிட்டு இருந்ததாம். இந்த மாதிரி நேரத்துல பார்த்து பக்கத்து நாட்டுல இருக்கிற எதிரி ராஜா அவங்க நாட்டு மேல போர் தொடுத்து விட்டாராம். நாட்டு நிலைமை இவ்வளவு மோசமாகவும் மக்கள் நிலைமை இவ்வளவு மோசமாகவும் இருக்கும்போது அவரால் போரில் வெல்ல முடியலையாம். போர்ல தோல்வி அடைந்து விட்டாராம். இப்படி இருக்க ராஜா தனிமையில் அரசவையில் போய் உக்காந்தாராம். உக்காந்துக்கிட்டு யோசனை செய்த ஆரம்பிச்சாராம். நான் இந்த நாட்டை ஆட்சி செய்ய தகுதியானவன் இல்லையா, இல்ல என் விதிதான் சரியில்லையா, எதுவுமே புரிய மாட்டேன். என்னால முடிந்த அளவுக்கு முயற்சிகளை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கணும், நாட்டை நல்லபடியா பாதுகாக்கணும். ஆனா எதுவுமே எனக்கு சாதகமா அமைய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த நிலைமை மாறுமா இல்ல மாறாதா? இப்படிப்பட்ட பல கேள்விகள் அவர் மனசுல எழுந்து கொண்டே இருந்ததாம். அந்த சமயம் பார்த்து அங்க ஒரு குரு வந்தாராம். அந்த குருவின் முகத்தை பார்த்தாலே அவர் முகத்துல அமைதியும் தூய்மையும் நிரம்பி வழிந்து கொண்டிருந்ததாம். அவரை பார்த்தாலே யார் வேணா சொல்லுவாங்களாம், இவர் ஒரு மகான் ஆத்மா தான் அப்படின்னு. அவர் ராஜா பக்கத்துல வந்து உக்காந்த உடனே ராஜா மனசுல ஓடிட்டு இருந்த பல்லாயிரம் கேள்விகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் போல ஒரு மயான அமைதி அவர் மனசுல வந்துடுச்சான். அவராலையும் அந்த குருக்குள்ள இருந்த அந்த அமைதியும் தூய்மையும் நல்லாவே உணர முடிஞ்சுதான். குரு பக்கத்துல உக்காந்த உடனே அவருக்கு ரொம்பவும் நல்ல ஒரு உணர்வு ஏற்பட்டுதான். குரு கிட்டேயே உட்காரக்கூடாதா அப்படின்ற ஒரு உணர்வு மேலும் மேலும் அவர் மனசுல வந்துட்டு இருந்துதான். அப்படி இருக்கும்போது குரு ராஜாவை பார்த்து சொன்னாராம், உன் மனசுல ஓடிட்டு இருக்கிற பல கேள்விகள் குழப்பங்கள் எல்லாம் எனக்கு புரியுது. நான் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில் சொல்லதான் இங்க வந்திருக்கேன். முக்கியமான கேள்வி எதனா உனக்கு இருக்குதுன்னா அதை நீ கேளு, அதுக்கான பதில நான் சொல்றேன். கண்டிப்பா உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு குரு சொன்னாராம். எங்க அப்பா காலகட்டத்துல இருந்தே நான் பார்த்துட்டு வரேன். இந்த மாதிரி ஒரு சோதனைய வேதனையும் நான் சந்தித்ததே கிடையாது. ஆனா என்னைக்கு நான் மன்னனாக இந்த நாட்டில் பொறுப்பு எடுத்தனோ அன்னில இருந்தே ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இன்னும் சொன்ன போனா பல பிரச்சனைகள் ஒன்னா தாக்கிட்டே இருக்குது. இந்த நிலைமை இப்படியே இருக்குமா, இல்ல இதுல எதனா மாறுதல் ஏற்படுமா அப்படின்னு மன்னர் கேட்டாராம். அதை கேட்ட குரு சொன்னாராம், உன் வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறது எல்லாமே தற்காலிகமானதுதான், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இது நீ நல்லாவே புரிஞ்சுக்கணும். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். அதாவது ஒருவரின் வாழ்க்கையில் நேரங்காலம் மாறப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி கடவுள் 3 அறிகுறிகளே கண்டிப்பாக தருவார். யார் அதை சரியாக புரிந்து கொண்டு சரியான கால நேரத்துடன் தன் வாழ்க்கையிலே பின்பற்றுகிறார்களோ அவங்க வாழ்க்கையிலே சீக்கிரமே நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு குரு சொல்ல, அதை கேட்ட உடனே மன்னர் ரொம்ப ஆர்வத்துடன் சொன்னாராம், அந்த 3 அறிகுறிகள் என்னவென்று குருவே எனக்கு கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்களேன். நானும் என் வாழ்க்கையில பல விஷயங்களை மாற்றி அமைக்கணும்னு என்று நினைக்கிறேன் என்று மன்னர் சொன்னாராம். அதை கேட்ட குரு சொன்னாராம், முதலாவது பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு உணர்வு எப்பொழுதும் ஏற்படும். அது நமக்கு சொல்லும், இதை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பல முறை அது நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம அதை ஆழ்ந்து உன்னிப்பா கவனிச்சு அது என்ன சொல்லுதுன்னு கேட்டுக்கிட்டு அது பிரகாரம் நாம நடந்தோம்னா செய்தோம்னா கண்டிப்பா பல வாழ்க்கையில வரக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்து நம்ம மீண்டு வரலாம் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட உடனே மன்னர் சொன்னாராம்,
உண்மைதான் குரு. பல முறை என் மனசுல கூட ஒரு குரல் வந்துகிட்டே இருக்கும். நாம மாறு வேஷத்துல போய் மக்களை சந்திக்கலாம். அப்பதான் அவங்க கிட்ட இருக்கிற குறைகள் எல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்னு. அப்படி போய் நான் மக்களை சந்திச்சு இருந்தேன்னா என் நாட்டுல பல ஏரிகள் குளங்கள்லாம் சரியா வெட்டப்படல, சரியா தூர்வாரப்படல. அதனாலதான் மழை இல்லாத காரணத்தினால எங்கேயுமே தண்ணியை என்னால சேமித்து வைக்க முடியல. நான் போய் சந்தித்து இருந்தேன்னா இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். குளம் ஏரிலாம் நிறைய வெட்டி இருப்பேன். நிறைய தண்ணிய நான் பாதுகாத்து வைத்து கொண்டு இருப்பேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு நான் ஆளாகி இருக்க மாட்டேன். நீங்க சொல்றது உண்மைதான் குருவே அப்படின்னு மன்னர் சொன்னாராம். ரெண்டாவதாக குரு சொன்னாராம், யாராவது ஒருவர் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா வருவாங்க. அவங்க வந்து இதை நீ செய்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு அறிவுரையை எடுத்து சொல்லுவாங்க. அந்த அறிவுரைய நாம சரியாக புரிந்து கொண்டு அதை நம்ம வாழ்க்கையில சரியாக பின்பற்றினோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நஷ்டத்துல இருந்து நம்மளை காப்பாத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாராம். மன்னர் சொன்னாராம், உண்மைதான் குருவே. என்னுடைய அரசவையில உள்ள சேனாதிபதி பல முறை என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. நம்ம நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க ஒரு பெரிய உணவு கிடங்கு கட்டலாம். அதுல நிறைய உணவு தானியங்கள் இதெல்லாம் சேமித்து வைக்கலாம். கஷ்ட காலத்துல இது நம்ம மக்களுக்கு உதவும் அப்படின்னு. ஆனா நான் அதை பெருசா மதித்ததும் கிடையாது. அதுக்காக எந்த ஏற்பாடும் அவன் செய்தது கிடையாது அப்படின்னாராம். அடுத்து குரு சொன்னாராம், மூணாவதாக உன் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் நாலா பக்கமும் ஒரே நேரத்துல வந்து சூழ்ந்து விடும். என்னடா நம்ம வாழ்க்கையில நடக்குது, நமக்கு விடிவு காலமே கிடையாதா என்று தோணும். ஆனா இந்த சமயத்துல நீ ஒரு விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கணும். இதுதான் உனக்கு ஏற்படக்கூடிய கடைசி பரீட்சையாகும். இது போன்ற நேரங்களில் நீ உன்னுடைய தன்னம்பிக்கையும் மன உறுதியும் ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது. மாறாக புத்திசாலித்தனத்துடன் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கையாள வேண்டும். இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் போதுதான் நீ மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி வலிமையாக மாறிக்கொண்டே போவாய். எதிர்காலத்துல வரும் பிரச்சனைகளை உன்னால சுலபமாக சமாளித்து விட முடியும் அப்படின்னு குரு சொன்னாராம். கொஞ்ச நேரம் ஆழமாக யோசனை செய்து விட்டு மன்னர் சொன்னாராம், குருவே, இப்பதான் எனக்கு எல்லாமே தெளிவா புரியுது. எல்லா பிரச்சனையும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறது. அந்த பாடம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டு நாம நம்மளுடைய எண்ணம், பழக்க வழக்கங்கள் மற்றும் வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயங்களை கையாளும் முறைகள் எல்லாம் மாற்ற வேண்டும். குரு சொன்னாராம், நீ மிகவும் சரியாக நான் சொல்ல வந்ததை புரிந்து கொண்ட. அதனால இந்த புரியுதலே உன் வாழ்க்கையில ஏற்படும் மாறுதலுக்கு முதல் அடின்னு நீ நினைத்துக்கோ. கடவுள் எல்லாருக்குமே அவங்க உள்ளேயே பல திறன்களையும் சக்திகளையும் கொடுத்திருக்கிறாரு. நம்மளுடைய காரியம் என்னன்னா நமக்குள்ள இருக்கிற திறன் என்னன்னு அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த திறனை செயலாக்கக்கூடிய சக்தியை நாம செயல்படுத்தணும். அதாவது நம்ம புத்திசாலி தனத்தையும் உழைப்பையும் சேர்ந்து நமக்குள்ள இருக்கிற திறன் மேல நம்ம செலவழிச்சோம்னா கூடிய சீக்கிரமே எல்லா பிரச்சனைகளும் மறந்து நமக்கு நல்ல காலம் கண்டிப்பாக பிறக்கும் என்று குரு சொன்னாராம். நண்பர்களே, நல்ல காலம் பிறக்க வேண்டும் என்றால் கிரக நட்சத்திரம் மட்டும் நமக்கு சாதகமா இருந்தா போதாது, நமக்கு நல்ல காலம் பிறந்து விடாது. குரு சொன்னதை போல சில சமயம் மற்றவர்கள் கூட நமக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. அதை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. அதை புரிந்து கொண்டு அதுக்கான முயற்சிகளை நாம கண்டிப்பா செய்ய வேண்டும். நம்ம மனசுக்குள்ள கூட பல சமயத்துல ஒரு உணர்வு ஏற்படும், இது செய்தா நல்லா இருக்குமேன்னு. அதை கூட நம்ம அலட்சியப்படுத்தாம அந்த மனசு சொல்றதை கேட்டு அதன் பிரகாரம் நம்ம நடந்து கொண்டோம்னா கூட பல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில நம்மளால சாதிக்க முடியும். கடைசியாக நம்ம எண்ணத்திலும் சரி பழக்க வழக்கங்களிலும் சரி வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை கையாளும் முறைகளையும் நாம மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் நம்மளால அறிகுறிகளை சரியாக புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில அதை செயல்படுத்தலாம். மீண்டும் இது போன்ற நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க. நன்றி. ஓம் சாந்தி.